மாணவர்களே, நான் உங்களுக்கு கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தவே உங்களோடு பேச வந்துள்ளேன். மூவேந்தர்களின் சொன்னா சேரர், சோழர், பாண்டியர் மூவரும் வருவாங்க. இதுல சேரர்கள் தான் முதலில் ஆட்சி செய்தவர்கள் சொல்லலாம். சேரர்கள் பெரும்பாலும் ஆறு, மலை, காடு நிறைந்த பகுதிகளை மையமா வைத்து ஆட்சி பண்ணினார்கள். அவர்கள் ஆட்சி செய்த இடத்துக்கு சேரநாடுன்னு பெயர். இவர்கள் ஆட்சியின் தலைநகரம் வஞ்சி. அந்த கால சேரநாடு இப்போ இருக்கிற ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாதிரி மேற்கு மாவட்டங்களையும் கேரளாவையும் சேர்த்திருந்தது. சேரநாட்டின் பெரும்பாலான பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்ட பகுதிகள். அதனால் பாதுகாப்பு நல்லா இருந்தது. சேர அரசர்களில் ரொம்ப பிரபலமானவர்கள் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் மற்றும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன். நெடுஞ்சேர்லாதன் என்ன பண்ணினார்னா இமயமலை வரைக்கும் படையெடுத்து போனார். அங்கே வில்லம்பு சின்னம் பொறித்த கொடியை பறக்க விட்டார். அதனால்தான் அவருக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன்னு பெயர் வந்தது. அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவனும் தந்த மாதிரியே இமயம் வரை படையெடுத்து சென்று கனக விஜயர்னு சொல்லப்படுற அரசரை தோற்கடித்தார். இந்த வெற்றியை நினைவாக வைக்க இமயமலையிலிருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து ஒரு கோயிலையும் கட்டினார். அந்த காலத்துல போரில் தோத்த வீரர்களை சிறைப்பிடிச்சு அவங்க தலைமையில் கற்களை வச்சு அந்த கற்களை கோயில் கட்டுறதுக்கு கொண்டு வந்தாங்களாம். இதெல்லாம் சேரர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்த அரசர்கள் என்பதை காட்டுகிறது.